திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை தற்போது சிந்தித்து வருகிறோம். குறிப்பாக 3ஆம் தந்திரத்தில் 11வது பகுதியாக இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்கிற பகுதியில் தற்போது பாடல்களை சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கோவிலை அடைதல், திருக்கோவிலை திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக, ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே எப்பொழுதும் போல் பன்னிரு திருமுறையோடு ஆசிரியர் துதியோடு நிகழ்ச்சியை துவங்குவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்கம்மா காந்திமதி அம்மா. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் மாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு கார காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் பொன் கபிலர் பரணர் மெய்யூனர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளில் திருமேவூர் பட்டின தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கீர் யோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாங்க, திருக்கோவில் அடைதல். தேவியம்மா. ஐயா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு இனிய காலை வணக்கம். அத்தனை அடியார் பெருமக்களையும் பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேலாளையும் வணங்குகிறோம். திருக்கதவை அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதற்சபையை நெறிதான் பெற்ற புண்ணிய 12 எனவும் புவனம் உய்ய இருகட உண்டர் அருளும் உலகும் எல்லாம் ஈந்தால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்றார்
செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றிங்க ஐயா. வாங்க மேலப்புலம்புதூர் சங்கரையா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருக்கோவிலை திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே. திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி யாராவது வாய்ப்பு இருக்கா? ஐயா படிக்கட்டுமாங்க ஐயா? படிங்க. ஃபர்ஸ்ட் பாட்டுங்க ஐயா. முதல் பாட்டு. திருச்சிற்றம்பலம். போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமந்திரம் என்கிற நூலை, திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற விதமாக நாம் சிந்தித்து வருகிறோம். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை என்று எழுதப்பட்ட இந்த பாடல்களை நாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாக சிந்தி மூன்றாம் தந்திரத்தில் 10ஆம் பகுதியில் இருக்கக்கூடிய 11வது பகுதியாக இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே நாம் தற்போது சிந்தித்து வருகிறோம். அதில் 2வது பாடல், அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 2வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்றைக்கு உண்டான பாடல் பரிசறிவானவர் பண்பன் அடியன துரிசர நாடியே தூவெளி கண்டே. பரிசறிவானவர்
பண்பன்னடியன துரிசர நாடியே தூவெளி கண்டேன் அரியதெனக்கில்லை அரியதெனக்கில்லை அட்டமா சித்தி பெரிதருள் செய்து பிறப்பறுத்தானே அரியதெனக்கில்லை அட்டமா சித்தி பெரிதருள் செய்து பிறப்பறுத்தானே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். இது பாடல். வரியா பார்த்திடலாம். பரிசரி வானவர் பண்பன் அடியன துரிசர நாடியே தூவலி தூவெளி கண்டேன் அரியதெனக்கில்லை அட்டமா சித்தி பெரிதருள் செய்து பிறப்பறுத்தானே. இது பாடல். தர்மயாதனத்தில் உள்ள பொழிப்புரை பார்த்திடலாம். என்ன சொல்றான் தெரியும். யான் பெரும் பரிசாவது பொழிப்புரை. யான் பெரும் பரிசாவது சிவபெருமானது திருவடி பேரு ஒன்றே. யான் பெரும் பரிசாவது சிவபெருமானது திருவடி பேரு ஒன்றே என குற்றமற உணர்ந்து அவனை யான் அகத்தே தியானித்தேன். ஆகவே எனக்கு பிறர்க்கரிதாய பேரு யாதும் இல்லை. ஆகவே எனக்கு பிறர்க்கரிதாய பேரு யாதும் இல்லை. எல்லா பேரும் எளியனவே. அதனால் பிறர் அரியனவாக உணர்கின்ற அட்டமா சித்திகளை அவன் எனக்கு நிரம்ப கொடுத்து பெரும் பயனாகிய பிறவி நீக்கத்தையும் அளித்தருளினான். இதான் பொழிப்புரை. மீண்டும் ஒரு முறை படிச்சிடுறேன். தெளிவு நம்முடைய புத்திக்கு உரைக்கணும் இல்லையா? யான் பெரும் பரிசாவது சிவபெருமானது திருவடி பேரு ஒன்றே. யான் பெரும் பரிசாவது சிவபெருமானது திருவடி பேரு ஒன்றே என குற்றமற உணர்ந்து அவனை யான் அகத்தே தியானித்தேன். ஆகவே எனக்கு பிறர்க்கரிதாய பேரு யாதும் இல்லை. எல்லா பேரும் எளியனவே. அதனால் பிறர் அரியனவாக, அதாவது பிறருக்கு கஷ்டம்னு, பிறருக்கு அடைவதே மிக கடினம் என்று உணர்கின்ற அட்டமா சித்திகளை அவன் எனக்கு நிரம்ப கொடுத்து பெரும் பயனாகிய பிறவி நீக்கத்தையும் அளித்தருளினான். போதும் பொழிப்புரை. குறிப்புரையும் பார்த்திடலாம். அறிவானவர் அப்படின்னா ஒருத்திர சிவகணத்தார். பண்பன் அப்படின்னா அவருக்கு நல்லன் அப்படின்னு பேரு. தூவெளி அப்படின்னா சிறந்த ஒளி. இது ஆஞ்சையில் தியானிக்கப்படுவது. இதனால் சிவயோகியருக்கு அட்டமா சித்தி தாமே கிடைத்தல் என்று கூறப்பட்டது. இது குறிப்புரை.
சும்மா இன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அனுபவத்துக்கு வருவோம். யதார்த்த வாழ்க்கையில 2025 மே மாசத்துல 9ஆம் திகதியில் இன்னைக்கு நம்முடைய அனுபவத்துக்கு என்ன சாமி சொல்றாருன்னு பார்ப்போம். இன்னைய தேதி. இன்னைய தேதிக்கு இந்த அட்டமா சித்தி நிலையை அடையறதுக்கு எல்லாருமே இந்த சித்திகளை அடைஞ்சுதான் இருக்கிறாங்க. ஆனா தெரியல. எல்லாருக்குமே இந்த வித அற்புதமான ஆற்றல் இருக்கு. ஆனா யாரும் புரிஞ்சுக்கல. எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலே இதை கைய அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது தெரியல அவங்களுக்கு. ஆனா உணரணும் இல்லையா? இப்போ முதல் இறைவன் இருக்கிறான்ற அறிவுக்கு வரும்போதே பணிவு வருது. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். அந்த அத்தேவர் இத்தேவர்னு எத்தேவர்னு தேவர் எல்லாம் தேடி தேடி ஓடி கடைசியில இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்குது நமக்கு. அப்படி தேடி ஓடி கடைசியில இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தான் கதியா நிக்கிற ஒரு ஏக இறைவனை பற்ற நேரம் வருது இல்லையா? அதான் சாமி தெரிஞ்சுக்கிற நேரம். அப்ப ஒரு உன்னதமான நிலையை நம்ம அடையிறோம். முதல் தெரிஞ்சுக்கிற பாவம் இந்த உலகத்துல பரபரப்பான உலகத்துல படைத்து காத்து துடைத்து மறைத்து அருளக்கூடிய ஒருவன் உலன் என்பது தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா உலகம் பரபரப்பா இருக்கு இல்லையா? ஓடணும், அவங்க கூட சேர்ந்து ஓடணும். காலையில அவன் வேலைக்கு கிளம்பி அதை ஓடி இதை ஓடி அதை பண்ணி இதை பண்ணி எதுக்கோ ஓடுறான் பாவம். ஏன் ஓடுறான், எதுக்கு ஓடுறான், என்னத்துக்கு ஓடுறான்னு தெரியாது. பரபரப்பா இருப்பான். நிலையில்லாததை நோக்கி ஓடுகிறவனோடு சேர்ந்து நம்மளும் ஓடிட்டு இருந்தோம். அப்போ தடுத்து ஆட்கொள்ளுதல்னு பேரு. இப்படி நிலையில்லாததை நோக்கி ஓடுற உயிரை நிலையானது பக்கம் சாமி திருப்புவார். செய்தி கொடுப்பார், இன்டிமேஷன் கொடுப்பார். போதும், ஓடுனது போதும். பொய்யாயன எல்லாம் போயகல வந்தருளி. அறிவு வந்த பிறகு ஓட்டத்தை நிறுத்தி மண்ணா போறதுக்கு எதுக்கு நம்ம ஓடணும்? அதை விட நம்ம பெருமானுடைய திருவடியை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு சாமி பக்கம் வருவாங்க. எப்போ வருவாங்கன்னா, இன்னைக்கு ஆஞ்சி ஓஞ்சி 60க்கு மேலதான் சிலதுங்க வருது. இளமையிலே ருத்ராட்சம் போட்டா சின்ன வயசுலயே போட்டேப்பா அப்படின்றாங்க. இன்னும் கழுத்துல தங்கம் கூட இல்ல, இன்னும் ருத்ராட்சத்தை மாட்டிட்டு இருக்கிற, சின்னதா வைமா திருநீரு, ஏன் அவ்வளோ பண்டாரமா நீ? திருநீர் பூசுறதுக்கு இந்த பண்டாரம் தான் அப்படி இருப்பான். ஏன்பா அப்படி? அவங்க பாணி இல்ல, அவங்க பாணி இல்ல. ஒரு ஏளனமான ஆளு சொல்லுக்கு ஆளாகும் நம்ம. ஏன்னா உலகம் நிலையில்லாததை நோக்கி போறாங்க இல்லையா? நிலையானதை பிடிக்கும் போது இப்படிலாம் சங்கடங்கள் வரும். அப்போ நிலையானதை நோக்கி வரும்போது நமக்கு குருவருள் வேணும். இல்லைன்னா அது கூட முடியாது. அவர் காமிச்சு கொடுப்பார். யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு முன்னாடி திருநீர் பூசி இருந்து ருத்ராட்சம் போட்டு அஞ்சு எழுத்து சொல்லி அவங்க நிம்மதியா இருக்கிறத பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓ, இப்படி ஒரு உலகம் இருக்கா அப்படின்னு உள்ள வருவோம். அப்பதான் சிவபெருமானுடைய பெரும் கருணையை எண்ணி அவரை பார்த்து அவருக்கு அடி பண்ணிவோம். முதல் நிலைமை. அதான் ஏமத்துக்கு வர்றீங்க, ஒழுக்கத்துக்கு வர்றீங்க. அப்புறம் படிப்படியா ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இது ஒரு உயிர் அடையக்கூடிய நிலைமை. இதுல சமாதின்றது உயிர் போறது கிடையாது. சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே தொடங்குது ஒரு சாதகனுக்கு. பாவம் நாயா பேய அலைஞ்சிட்டு இருந்த ஒருத்தனுக்கு
அங்கலாப்பு ஆசையின் மிகுத்தமா ஓடிட்டு இருந்தான் இல்லையா? அவனுக்கு முதல்ல சிவபெருமான் தெரிஞ்சு அடங்கி நிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். லேட் ஆகும். எப்ப தெரிஞ்சு 7 வயசுல தெரிஞ்சுக்கணும். என்ன பண்றது? வாழ்க்கையினுடைய ஓட்டம் ஓடி போச்சு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இவ்வளவு காலம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஏமத்துக்கு வந்து அதுல ஒரு ஒழுக்கத்த கடைபிடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு உண்மைய கத்துக்கிட்டு சரியை கிரியைகள்லாம் ஒண்ணுமே இல்ல. சரியையும் கடந்து, கிரியையும் கடந்து ஆசனத்துக்கு வர்றதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயமா? நேத்து இரவு தான் ஒரு உதாரணம் சொன்னேன். நம்ம வீட்டு கண்ணாடியில குருவி வந்து மோதிக்கிட்டே இருக்கும். எத்தன பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. ஒரே சண்டையா இருக்கும். வந்து அவர் எப்பல்லாம் வராரோ, அப்பல்லாம் வந்து குருவி என்ன பண்ணும் கண்ணாடிய, குத்துன்னு குத்தும். இதுக்கு என்ன செய்யணும் பார்ப்போம். வந்து படபடன்னு அடிக்கும். ஏன் இது இந்த மாரி பண்ணுதுன்னா, அது உள்ள ஒருத்தர் இருக்கிறாராமா. அது உள்ள வந்து அந்த கண்ணாடியில மோதி அந்த குருவி அந்த கண்ணாடி பாவம் அது வரும்போதெல்லாம் அதனுடைய முகத்த நல்லா தெளிவா காமிக்கும். நம்மள மாரியே ஒண்ணு இருக்குது யாரு நம்ம வீட்ல. நம்மள மாரியே ஒண்ணு இருக்குது யாருன்னு சொல்லிட்டு வந்த உடனே அடிக்கும் ஒரு அடி. அடிச்ச உடனே தான் இதுக்கு வாய் வலிக்கும். அடிச்சு ஒரு தெளிவுக்கு வந்துரும். அது நம்ம முகம்தான்னு. இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். நம்ம வீட்டு நிலக்கண்ணாடியில வந்து வீடு கட்டுறதுக்கு கூட அதாவது குருவி கூடு கட்டுறதுக்கு உள்ள வரும் வீட்டுக்குள்ள. ரொம்ப உன்னதமான வீடுகள்ல தான் வந்து சாந்தமுள்ள, நல்ல அமைதி உள்ள வீட்டுல தான் வந்து என்ன பண்ணும்? குருவி வந்து கூடு கட்டும். அப்படி உள்ள வர குருவி என்ன பண்ணும்னா, இந்த கண்ணாடிய பார்த்துருச்சுன்னா போதும். நம்மள மாரியே யாரோ இருக்காங்க. போய் குத்துன்னு குத்திக்கினே இருக்கும். இப்படி குத்தி ஒரு நாள் அது தெளிவுக்கு வந்துரும். அதுக்கு வாய் வலிக்கும் இல்ல, கண்ணாடி தானே. அதுக்கப்புறம் கண்ணாடி பக்கம் அது போகாது. கண்ணாடின்னா அது தெரிஞ்சு போயிடும். அது போனா நம்மள மாரி ஒண்ணு இருக்குன்ற ஒரு தெளிவுக்கு அது வரும்னு நெனைக்கிறேன். ஆனா ஒரு சிலது வரும், ஒரு சிலது வராது. அப்புறம் அது வீடு கட்ட ஆரம்பிச்சிரும். எப்போ அந்த கண்ணாடி பக்கம் போனாலும், ஒரு எதிரிய பார்க்குற மாரி பார்க்கிறது ஒண்ணு இருக்குது. இல்லன்னா, இதுக்கு மேல அது ஒண்ணுமே இல்ல. போய் குத்தி பார்க்கும். அடிச்சு பார்க்கும். அதுல ஒண்ணுமே இல்லன்னு தெரிஞ்சு தன்னுடைய வேலைய பார்க்க ஆரம்பிச்சிரும். இந்த குருவி கண்ணாடியில மோதுறது தான் புறப்பூசை. இந்த குருவி கண்ணாடியில மோதுது இல்லையா? நம்மள மாரி ஒண்ணு இருக்குது. அதுதான் புறப்பூசை. இந்த நாயா பேயா திரிஞ்சு ஓடுறான் இல்லையா? ஓடி போய் கோயில்ல பார்க்கறானே அது என்னது? இந்த கண்ணாடி கணக்கு தான். எட்டி போய் பார்க்கறான். இதுல என்ன இருக்கும்? அதுல என்ன இருக்கும்னு. எங்க எட்டி பார்த்தாலும் என்ன தெரியும்? பாவம் கண்ணாடியில மோதுன குருவி மாரி தான். என்ன 2 இப்போ ஒரிஜினல் சூரியன் வந்து கண்ணாடியில பட்டா 4ஆ 3ஆ தெரியும் இல்லையா? அதனால கொஞ்சம் பிரமிப்பு இருக்கத்தானே செய்யும். தன் ஊன் உடம்பே ஆலைன்றது உணராத அந்த குருவி போய் என்ன பண்ணுது? மோதி பாக்குது. நம்மள மாரி யாரோ இருக்கிறாங்க. அதே மாரி தான் இவனும் ஓடுறான். காசிக்கு ஓடுறான். கொல்கத்தாக்கு ஓடுறான். அங்க ஓடுனா, இங்க ஓடுனா எதனா இருக்குமா? இதுல என்ன ஓடுறான் பாவம் ஓடி எத தின்னா பித்தம் தெளியும். ஓடு போய் பாரு. ஓடி உட்கலந்த சோதியை கண்ணாடியில மோதி ஒண்ணுமே இல்லைன்னு தெரியறதுக்கு தான் அந்த புறப்பூசை. ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே.
தேடி சென்று நித்தலும் தொழுதலும் பின்னர் என் நெஞ்சுலே இருக்கிறான்னு தெளிஞ்சிருன்றார் திருமூலர். அறியாமை இந்த குருவிக்கு நேர்ந்த கதிதான். எல்லார் வீட்லயும் இது நடந்திருக்கும். அப்போ ஓடி போய் அந்த கண்ணாடியில முட்டின உடனே அடிபடுறது யாரு? முட்டி பார்த்த உடனே அதுல ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சு திரும்பி வர்றது யாரு? நாம தான். எட்டி பார்த்தா லிங்கம் தெரியும். அது யாரு? நீங்க தான். நம்முடைய சொரூபம் தான் அங்க இருக்கு. நம்முடைய சொரூபம் தான் அங்க இருக்கு. அப்ப சரியிலும் கிரியையிலும் என்ன பண்றீங்க? தெளிவடையறீங்க. அப்ப மோதி பார்த்த குருவி இனி ஒண்ணும் இல்ல கண்ணாடின்னு தெரிஞ்சுக்குது இல்லையா? அது மாதிரிதான் புறத்து ஒண்ணுமே இல்ல நமக்குள்ள இருக்கிறதா அங்க இருக்குது அப்படின்னு தெரிய வருது இல்லையா? அதான் ஆசனம். கையடங்கி கால் அடங்கி உட்காருங்க. ஆனா மோதி பார்த்து மூக்குல இதுபட்டு வரணும். அதான் அனுபவம். தேடல் உள்ள உயிர்களுக்கு இது சாத்தியம். அப்படி ஊரா தேடி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சுன்னு அலைஞ்ச கதை தான் மிச்சம்ன்ற மாதிரி அறிவு வருது இல்லையா? மிகப்பெரிய உன்னதமான நிலை அது. அதுதான் ஆசனம். கையடங்கி கால் அடங்கி எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசுக்கு கண்கள் முக்கியம். அந்த கண்களுக்கு நேத்திரம், அக்னி நேத்திரம் முக்கியம். அதான் புருவ மத்தியம், அதான் திருவடி. அதத்தான் இந்த முதல் வரியில சொல்றார். பரிசறிவானவர் பண்பன் அடியன துரிசர நாடியே துவெளி கண்டேன். ஓண்ண அதுல என்ன இருக்கும் இதுல என்ன இருக்குன்னு ஓண்ண. புத்திக்கு உரைக்கல. குருநாதருடைய அருள் இல்ல. இந்த ஜென்மத்துக்கு உரைக்கல. எத்தனை முறை சொன்னாலும் உரைக்கல. சிலது பட்டுதான் திருந்தோம். சிலது சொன்னா புரிஞ்சிக்கும். அந்த வகையில என்ன சொல்றாரு? பரிசர வானவர் பண்பன் படியன அடியன. அடியனன் தான் அடின்றா திருவடி. அந்த திருவடியில துரிசர நாடியே மயக்கம் இல்லாம சந்தேகம் இல்லாம புருவமத்தியை பார்த்தேன். அங்கதான் தூவெளியை கண்டேன். யான் பெரும் பரிசாவது சிவபெருமானது திருவடி பேரு ஒன்றே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். குற்றமர உணர்ந்து அவனை யான் அகத்தே தியானித்தேன் எங்க புருவமத்தியில. ஆகவே எனக்கு பிறர்க்கரிதாய பேரு ஏதும் யாதும் இல்லை. இதுதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் மயன்மார்க் அறியோய் நீ, வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் உண்டெங்கில் அதுவும் உந்தன் விருப்பன்றி. அது என்ன பரிசு? திருவடிதான் பரிசு. ஒரு சிவனடியாருக்கு எது பரிசு? யான் பெரும் பரிசாவது சிவபெருமானது திருவடி பேரு ஒன்றே ஒன்றே ஒன்றே. வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் கிடையாது வாழ்க்கையில. சாமியோட திருவடி மட்டும்தான். அதுக்காகத்தான் இவ்வளோ அல்லல். அதுக்காகத்தான் 12 திருமுறை. அதுக்காகத்தான் 14 சாஸ்திரம். அதுக்காகத்தான் இத்தனை கோயில் குளம். அதுக்காகத்தான் இத்தனை சிவாச்சாரியார்கள். அதுக்காகத்தான் இவ்வளோ மெனக்கட்டு இத்தனை உபாயங்களும் வச்சிருக்காங்க பெரியவங்க. வந்து கடை தேர மாட்டானா? திருவடி நிழல்ல இலைப்பாற மாட்டானா? அப்புறம் திருமூலர் என்ன சொல்றாரு? பரிசு. எது பரிசு? அதுவும் முந்தன் விருப்பன்றே. மாணிக்கவாசர் சொல்றாருல்ல, அது என்ன பரிசு? குற்றமர உணர்ந்து அவனை யான் அகத்தே தியானித்தேன். வெளியில தேன்னு ஒண்ணுமே இல்லை. அத கண்ணாடியில மோதன குருவி மாதிரிதான் நம்பலாம்.
இந்த கண்ணாடியில மோதின குருவி மாதிரி நம்ம ஓடி போய் மோதி பார்த்தோம், அது மூக்கு தான் உடைஞ்சிரும். குத்தி குத்தி ஒண்ணு கண்ணாடி எதனா ஆயிடணும். அந்த ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இவ்வளவு கூத்தம். குற்றமற உணர்ந்து என்னது ஐயம் திரிபர அவனை யான் அகத்தே தியானித்தேன். அப்ப இந்த நிலைக்கு வரணும்னா அனுபவம் வேணும். அடிப்படையில இயமம் வேணும், ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லாதவனுக்கு சிவபெருமான பேசுறத பத்தி தகுதியே இல்லை. கர்வம் உள்ளவனுக்கு இங்க இடமே கிடையாது. ஆணவம் உள்ளவனுக்கு இங்க இடமே கிடையாது. அரியதெனக்கில்லை அட்டமா சித்தி. பெருசா பேசுறாங்க எல்லாருமே. அட்டமா சித்தினா ஓ அப்படியா அப்படியா அட்டமா சித்தி என்னது? சுருங்குதல், விரிதல், பெரிதாக்குதல், பரத்தல், இப்படி நிறைய பேர் அட்டமா சித்தி இல்ல. எல்லாம் அரியது அரியது அரியதுன்னு சொல்றாங்களே, அது எனக்கு ரொம்ப எளியது. எது? இந்த திருவடிக்கு வந்தவங்களுக்கு சொல்றேன், வராதவங்களை பத்தி கவலை இல்லை. அவங்க திருந்தாத ஜென்மங்கள். திருந்தாத ஜென்மம் இருந்தென்ன லாபம்? திருந்தாத ஜென்மம் இருந்தென்ன லாபம்? கேள்விப்பட்டும் அந்த இடத்துக்கு வரலன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. ஒரு ஆசான் மூலம் உனக்கு செய்தி கிடைச்சிருச்சு, சாமியோட திருவடிக்கு தான் இருக்குன்னு. எவ்வளவு உன்னதமா கேட்டு தெளியணும் அவர்கிட்ட தெரியுமா? ஐயா அடுத்து நான் என்ன செய்யணும்? கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு தான்முகனும் என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அடுத்து என்ன செய்யணும் சாமி? இவ்வளவு நாள் வீணாக்கிட்டேன், கொஞ்சம் பணத்திமிரில் இருந்துட்டேன் சாமி. 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி கைலாயத்துக்கெல்லாம் போய் வந்துட்டேன். பேருக்கு பின்னாடி கையில மண்ணின்னு கொடுத்தாங்க சாமி, ஆனா கையில இன்னும் பார்க்கல சாமி. 1,50,000 ரூபாய் இன்னைக்கு. நல்ல லக்கு. அதோ தெரியுது பாருங்க, மானசரோவர்ல இருந்து காமிப்பான். வடக்கு எல்லையில தெற்கு எல்லையில இட்டுன்னு போயிட்டு ஒரு ஓரமா நம்மளும் அப்படியே கேமரா வச்சு என்ன பண்றது, அதை பிடிச்சி போய் பார்த்துட்டு என்ன பண்றோம்? குளிரும், நடுங்கும், சில உயிர் தாங்காது, டெம்பரேச்சர்லாம் தாங்காது. இதுதான் ரகசியம். அப்போ பரிசரி வானவர் பண்பர் அடியன துரிசர நாடிய தூவெளி கண்டேன். அப்போ வாழ்க்கையில நான் ஓடி ஓடி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன். என்ன உண்மைன்னா, நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என் மூஞ்சத்தான் பார்த்தேன். அதான் கண்ணாடியில மோதின குருவி மாதிரி. இதை விட ஒரு உதாரணம் நான் என்னத்த சொல்றது? அந்த சண்டை ஓயாது. கண்ணாடியில போய் பாக்குற சண்டை ஓயவே ஓயாது. போலாம், ஆரம்பத்துல கோயிலுக்கு போலாம், போனோம், போய் பார்க்கணும். அது யாரு? நம்முடைய முகம்தான். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எது ஆலயம்? ஆன்மா லயிக்கின்ற இடம் ஆலயம். அங்க போய் தான் ஊர்க்கதை பேசுறான். அங்கதான் கலகமே நடக்குது. அங்கதான் என்ன புடவை கட்டுன்னு வந்தான்னு பாக்குறான். அங்கதான் எல்லா சதி திட்டமும் திட்டப்படுது இன்னைக்கு ஆலயத்துல. அப்ப ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்றதுக்கு நேர் எதிர்மாறா இருக்கு கோயில். அங்கதான் பேதம் இருக்கு. அங்கதான் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கு. அப்ப யான் பெரும் பரிசாவது சிவபெருமானது திருவடி பேர் ஒன்றே, அவ்வளவுதான். அப்ப திருவடி பேருன்றது என்னது? சாமியோட திருவடி எது? வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், அக்னி நேத்திரம் தான் திருவடி. அப்ப இந்த நிலைக்கு வர்றதுக்கு ஒரு உயிர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும்?
வாழ்க்கையில தேடி இருக்கணும்ல, தேடல் உள்ள உயிர்களுக்கு தான் இது பொருந்தும். தேடாதவனுக்கு அது ஒரு பெரிய அசட்டையா இருக்கும். அவனுக்கு என்ன வந்தது? இந்த பன்னிக்கு சேரே சுகமா இருக்கும்ல, அது மாதிரிதான். சாக்கடை விட்டா இன்னொரு சாக்கடை, இன்னொரு சாக்கடை விட்டா இன்னொரு சாக்கடை. நமக்கு நாத்தம் அடிக்கும், அதுக்கு என்ன பண்ணும்? சுகமா இருக்கும். அந்த மாதிரி தான் இறைவனை தேடாதவங்க கதை. தேடல் உள்ள உயிர்களுக்கு உயிர்ப்பு கொடுக்கிறார் சாமி. அவனைத்தான் சாமி திருவடி கொடுக்கிறார். உண்மையை தேடுறவனுக்கு, உண்மையிலே சிவபெருமானுடைய திருவடியை தேடுறவனுக்கு. அதான் சொன்னேன், எத்தனை பேர் சிவபக்தியோட வலம் வராங்க கிரிவலம். உண்மையிலேயே ஆண்டவனை தேடுறவன் எத்தனை பேர் இருக்கான் அண்ணாமலையார்கிட்ட? எத்தனை பேர் நிலையில்லாததை தேடுறான், எத்தனை பேர் நிலையானதை தேடுறான்? எத்தனை பேர் மயக்கத்தை சாமி அறுக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? இதான் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும். போய் பாரு, அவ்வளவுதான். இந்த குருவி கண்ணாடியில மோதின மாதிரி தான். மீண்டும் மீண்டும் சொல்றேன், மோதி மோதி பார்த்து ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு நீ உட்கார்ற நேரம் இருக்கு பாருங்க, அதான் ஆசனம். கையடங்கி காலடங்கி உட்காந்து எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதான முதுகெலும்பு நேரா வச்சு ஒன்னு உட்கார வைக்கிறார் பாரு, அவர் தான் குருநாதர். உட்காரு, அடங்கி உட்காரு, போதும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பிரணாயம் வந்து போறது இறைவன் தான் அறிவு கொடுக்கிறாருல்ல. மூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு. அப்ப பிரணாயம்னா என்ன? மூச்சை வீணாக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அப்புறம் பிரத்யாகாரம், காற்றையே உணவாக சாப்பிடக்கூடிய கணக்கு வந்துருது. அப்புறம் எங்க கூட்டுவன் யமம் வருது? உங்களை யமன் தேடி வரமாட்டான், அவ்வளவுதான். அப்புறம் தியானம், அதுக்கப்புறம் சமாதி, அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது ஒரு சாதகனுக்கு. ஆனா நம்பால சமாதியில முடிச்சிடறான், நம்மள ஏற கட்டி வச்சிடறான். ஒரு சாதகன் சமாதிக்கு அப்புறம் தான் வாழறான். ஏன்னா எல்லை சமாதி தான். சம ஆதின்னா இரண்டரை கலந்துடுறான். அப்ப இரண்டரை கலந்து இதுக்கப்புறம் தான் செய்கிறது பணிகள்லாம் திருப்பணியா மாறுது. அதுக்கு முன்னாடி சுயநலம். தனக்கென்ன செய்து கொண்டிருந்தான். எப்போ சமாதி நிலைக்கு போனானோ அப்பவே எம்பெருமானுடைய பணி, உத்தரவு சாமி நான் என்ன பண்ணணும், இனி திருப்பணி செய்ப்பா. திருப்பணின்னா என்ன? அறியாமையை நீக்கிறது. இந்த உடம்புதான் கோயில்னு தெளிய வைக்கிறது. கொஞ்சமா நஞ்சமா ஆணவத்தை போக்குவது, கண்மமாகிய வினைகளை, நல்வினை தீவினைகளை உயிர்களுக்கு சுட்டி காண்பிப்பது, நல்லது எது கெட்டது எதுன்னு தெளிவிக்கிறது, அதுல அந்த வினையை கடந்து நிக்கிற சொல்றது, அதுக்கப்புறம் மயக்கத்தை நீக்கிறது. இந்த 3 வேலையும் ஒரு சமாதி பாதம் அடைஞ்சவங்க செய்வாங்க. அந்த யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சென்ற இடமெல்லாம் என்ன பண்ணுவாங்க? உண்மையிலேயே தேடுற உயிருக்கான ஒத்து பார்ப்பாங்க. இது உண்மையிலே ஈஸ்வரன் நாடுதா, இல்ல டூப்ளிகேட்டுக்காக போட்டுங்குதா, பேருக்காக வந்திருக்குதா, புகழுக்காக வந்திருக்குதா, இல்ல சவுடாலுக்காக வந்திருக்குதா கோயிலுன்னு பார்ப்பாங்க. நல்ல ஞானிக்கு தெரியும், இது வீம்புக்கு வந்துக்குது, இது கௌரவத்துக்கு வந்துக்குது, நல்லா தெரியும். இது நடிக்குது, நடிக்கல, இது போலி, இது டூப்ளிகேட் நல்லா தெரியும். அதுல உண்மையான ஏங்குறவங்களை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மையா ஏங்குறவங்க நிச்சயம் கண்டுபிடிச்சு. அப்ப அந்த குருநாதர் ரொம்ப இளைப்பாறுதல் கிடைக்கும். அத பால் நிலைந்து விட்டும் தாயினும் சால பரிந்து பாவியனுடைய குருநாதர் கிடைச்ச உடனே ஒரு தாய் கிடைச்ச மாதிரி. தத்தளிக்கிற மாயா சமுத்திரத்துல ஒரு கட்டுமரம் கிடைச்சா எப்படி டக்குன்னு பிடிச்சுக்கிறானோ, அது மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு குருநாதர் ஒரு ஒரு காய்ந்த கட்டையை போல மிதந்து வர கட்டையை போல பிடிச்சு நிற்பார். அது பிடிச்சுக்க வேண்டியதான். அப்ப குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அந்த குருவருளா வந்தது யாரு? அந்த காய்ந்த மரமா வந்தது யாரு? குருநாதர் சிவபெருமான். குருவரத்தில் ஒருவன் அருவரமாகி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப உயிர்களின் பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி வராரு. உயிர்களுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி வராரு. அந்த மாயா சமுத்திரத்துல குழந்தை நீச்சல் அடிச்சு செத்துற போது, மாட்டிக்க போகுதுன்னு பயந்து கொடுக்கிறாரு அந்த கட்டையை. அது எட்டி பிடிச்சுக்கணும், அதுதான் திருவடி பேரு. அதை பிடிச்சு என்ன பண்ணும்? புருவமத்தை பார்த்து 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 அந்த தூவெளிய கண்டு கண்டு தியானிக்கணும். அங்கதான் விடுதலை.
அப்போ பாழுங்கிணத்துல விழுந்தவனுக்கு எப்படி ஆலமரத்து விழுது கிடைச்சா எப்படி எட்டி பிடிச்சுக்குவானோ, இந்த பாழா போன உலகத்துல நிலையில்லாததுல மாட்டிக்கிட்டு முடிக்கிற அந்த பாம்பு, தேளு, நண்டு, நத்தை, நரி இது எல்லாம் நிலையில்லாத பொருள்கள். அதாவது விஷம் உள்ளது. அமிர்தம் வேணுமா? விழுத பிடிச்சுக்க. ஆலமரத்து விழுத பிடிச்சுக்க. மேல ஏறி வா. இல்ல நான் அங்கதான் இருப்பேன்னா இருந்துட்டு போ. அவ்வளவுதான். திருப்பியும் பிறவிக்கு ஆளாக போற. வேற ஒண்ணுமே இல்ல. 2 ஆப்ஷன். அப்ப அந்த விழுத பிடிச்சு திருவடி பேருக்கு வந்துரு. அவ்வளவுதான். திருவடி எதுன்னு தெரிஞ்சுக்கோ. இதுதான் சொல்றாரு. யான் பெரும் பரிசாவது சிவபெருமானது திருவடி பேரு ஒன்றே. அப்ப வாழ்க்கையில இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீ ஆத்தா அப்படின்றாங்கல்ல. ஜென்மம் எடுத்தது எதுக்கு? சாமியோட திருவடியை பார்க்கிறதுக்கு தான். இதான் ஃபைனல். இதான் இறுதி. அப்ப திருமூலர் என்ன சொல்றாரு? இப்படி ஆஞ்சி ஓஞ்சி எல்லாம் எல்லாம் தேடி பார்த்து கண்ணாடியில குருவி மோதின மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பெரிய பெருமானை கண்டுபிடிச்சேன். அவன் மூச்சா வந்து போனா அவனை பிடிச்சேன். அதுக்கப்புறம் தியானிச்சேன். சமாதி நிலை அடைஞ்சேன். அவன் நான் தான் அவன், நான் தான் அவன் தெரிஞ்சு போச்சு. அது நீயாகவே இருக்கிறாய் என்ற உண்மை எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய பேரு கொடுத்தான். அதுக்கு பேர் அட்டமா சித்தின்னு கொடுத்தான். நேத்து சொன்னேன் நான். இத கூட விரும்ப மாட்டாங்க. நல்ல அடியார்கள். நல்ல அடியார்கள் சிவபெருமானுடைய பேரு மட்டும் போதும். அது வேணாம். சொன்னேன் நான். மணல கயிறாத்து இருக்கிறது, வாயுல இருந்து லிங்கம் எடுக்கிறது. அப்புறம் மேஜிக் பண்றது, பிளாக் மேஜிக் பண்றது. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நல்ல ஞானின்னு திருவடியில நிழல்ல அப்படியே இளைப்பாருவார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் இந்த இணையடி நிழலை. எப்படி நீ தூக்கி போட்டாலும் சரி, இந்த திருவடி கிடைச்சவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஒருவன் ஞானம் பெறுவதை உன்னால் தடுக்க முடியாது. உன் சதி திட்டம் எல்லாம் தெரியும். அப்படியே அடக்கி வைக்கலாம்னு ஆசைப்படக்கூடாது. சூரியனை மறைக்க முடியுமா ஒரு கையில? மறைக்க முடியாது. அது மாதிரி ஞானம் பெற்றவர்களை யாராலும் தடுக்க முடியாது. அவங்க ஞான சூரியன். ஞான சூரியன் தூவெளியில வராங்க அவங்க. அகையிருளை நீக்குவதற்காக வந்த சூரியர்கள். அத நித்திய சூரிகள், சித்தர்கள். தன் கடமையை ஆற்றியே செய்யணும். செஞ்சே ஆகணும். யாராலும் தடுக்க முடியாது. எத்தனை பேரால் அடக்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி திருவடி பேரே ஒரு நோக்கமா வச்சு அடைஞ்சா திருமூலர் சொல்றாரு. அப்படி தியானித்து இருக்கும்போது ரொம்ப அரிதுன்னு சொல்றாங்களே இந்த அட்டமா சித்தி. அது எனக்கு ரொம்ப சுலபம் அப்படின்றார். அதுதான் சொல்றேன். அடியேன்னு சொல்றேன். ரொம்ப சுலபம். ஏற்கனவே நம்ம அட்டமா சித்தில செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா தெரியாம செய்யறோம். அதை நிரம்ப கொடுத்திருக்கிறாருன்னு அப்படி சொல்லிட்டு பிறவி நீக்கத்தையும் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்லுது. அரியதெனக்கில்லை அட்டமா சித்தி பெரிதருள் செய்து பிறப்பறுத்தானே. இந்த நிலைக்கு வரணும்னா பயப்படாதீங்க. இந்த நிலைக்கு வரணும்னா சாமி அன்பு மட்டும் இருந்தா போதும். நம்பணும். சாமியை நம்பணும். ஒழுக்கம் வேணும். தடையா இருக்கிற பொருள்லாம் தூக்கி எறியணும். ஆமா, எது தடையா இருக்கு நமக்கு? முதல் தடை இந்த உடம்பு தான். ஏன் இந்த உடம்பு நமக்கு தடை? மலம், மூத்திரம், சுக்கிலம், சுரோனிதம், தூக்கம், சுழுத்தி, சொப்பனம், நனவு, கனவு, நிறைய அவஸ்தை. நிறைய அவஸ்தை. இந்த உடம்புன்னு எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ குருநாதர் பார்வைப்பட்ட உடனே இந்த உடம்பால் வருகிற அவஸ்தை மொத்தத்தையும் துவாம்சம் செஞ்சிடுவாரு. அடுத்து மனதால் வரக்கூடிய அவஸ்தை. இந்த உடம்பால் என்னென்ன கர்வம் வரும்? ஜாதி கர்வம் வரும். சிகப்பு, கருப்பு. நாங்க இந்த மரபு, இந்த கோத்திரம், அந்த கோத்திரம், இந்த கோத்திரம். நாங்க அப்படி இருந்து வந்தோம். நீங்க இப்படி இருந்து வந்தீங்க. எல்லாம் யோனியில் தான் வந்தோம். ஒரே போடு அவ்வளவுதான்.
அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அது அம்மா சொன்னதுதான், நல்லது கெட்டது எல்லாமே. அப்பா கூட அம்மா தான் சுட்டி காமிக்கணும். அப்ப முதல் குருநாதர் தாய். அதுதான் பண்பு. அதுதான் வந்து திருவடிய உண்மையிலேயே நல்ல தாய் வந்து அவ பெற்றுட்டான்னு வச்சு, அதான் சொன்னேனே, கருவிலே திருவுடையவர்களா மாறு. கருவுல இருக்கும்போதே அது அம்மா வந்து பக்குவப்பட்டுட்டு திருவடி எதுவும் தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப உன்னதமான நிலைமை. ரொம்ப உன்னதமான நிலைமை. கருவுல இருக்கும்போது மிகப்பெரிய வாசம். புத்தகம், தேவாரம், திருவாசகம். என்ன பேரு? அற்புதமான பேரு. கரடு முரடான நேரத்துல நம்ம பொறந்துட்டோம். அதான் நிலை இல்லாததை நோக்கி தாய் தந்தர் இருந்து நிலையில்லாத குழந்தை தான் பிறக்கும். அதுவும் நிலையில்லாததான் தேடும். ஆனா முன்னம் செய்த தவத்தினால் இந்த விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்றாங்க இல்லையா? அதனால திருவருள்னால, அதாவது திருவருள், அதாவது திருவருளுக்கு முன்னாடி குருவருள் இருக்கு இல்லையா? அந்த குருவருள்னால எது நல்லது, எது கெட்டது அப்படின்ற அறிவு நம்மளுக்கு வந்துருது. அப்படி வந்ததுனால நம்ம சிவபெருமானை தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். எல்லாரும் விபூதி வச்சாங்க, நான் வச்சேன். வழி வழியா பாட்டம் பூட்டம் எல்லாம் வச்சான். ஏன் வச்சான், எதுக்கு வச்சான், என்னத்துக்கு போனான்னு தெரியாது. அவன் சொன்னா நான் செஞ்சேன், அவ்வளவுதான். என் பேரை கடைபிடிக்கிறேன். ஆனா உணர்ந்து செய்யறதுக்கான ஒரு ஏற்பாடு குருவருள் இருந்தா தான் செய்ய முடியும். ஆனா மயக்கங்கள் எல்லாம் நீக்கி கொடுப்பாரு. அதான் உடலால வரக்கூடிய அவஸ்தை. அப்புறம் மனதால் வரக்கூடிய அவஸ்தை. அதுக்கப்புறம் மயக்கம். இந்த உயிருக்கு மயக்கம்னு ஒண்ணு இருக்குது. இந்த 3 அவஸ்தையை கடக்கணும். தடைய கடக்கணும். அப்பதான் தன்னறிவு பெற முடியும். நம்மள நாமளே புடம் போட்டு பார்த்துக்க வேண்டியதுதான். என்ன சித்தாந்தம் படிச்சு என்ன பிரயோஜனம்? நம்மள நாமளே புடம் போட்டு பார்க்கலையே. நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கு ஆணவம்? என்னென்ன கர்வம் இருக்கு? வரிசைப்படுத்திக்கணும். நம்மள நாமளே கேட்டுக்கணும். உனக்கு இன்னும் திமிர் இருக்கா? ஜாதி திமிர் இருக்கா? போடி. எல்லாரும் ஒண்ணுதான். என்ன ஒண்ணு சும்மா தனியா தூக்கி வச்சுக்கிற? எல்லாருக்கும் இருக்கிறதா உனக்கு இருக்குது. அப்ப எங்க பிரியறோம் நம்ம? ஒழுக்கத்தால பிரியறோம். சிவபெருமானுக்கு ஆட்பட்டவர்கள் மேலானவர்கள். திருவடியை தெரிஞ்சுக்கிட்டவங்க மேலானவங்க. திருவடி தெரியாதவங்க கீழானவங்க. யார் மேல் ஜாதிக்காரர்? மேலான பரம்பொருள் எங்க இருக்கு? இந்த எஞ்சான் உடம்புக்கு எது பிரதானம்? சிரசு பிரதானம். அந்த சிரசுல பூர்வ மத்தியம் ரொம்ப பிரதானம். இந்த இடத்தை தெரிஞ்சவன் மேலானவன். அவன் தான் மேல் ஜாதிக்காரன். கெட்டாலும் மேன்மக்கள். எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் திருவடியை விட மாட்டான். எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் ஒழுக்கத்தை விட மாட்டான். அவன் தான் மேன்மக்கள். கீழான செயலுக்கு போக மாட்டான். அப்போ திருவடியை தெரிந்து கொண்டவர்கள் மேலானவர்கள், திருவடியை தெரிந்து கொள்ளாதவர்கள் கீழானவர்கள். ஏன்னா எதுன்னு தெரியாமலே இருக்கான், அறியாமல் இருக்கிறான் பாவம். அப்போ இந்த திருவடியை அடைவதற்கு 3 தடை இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை. உடலால் வரக்கூடிய அவஸ்தை, மனதால் வரக்கூடிய அவஸ்தை, இந்த உயிரால் வரக்கூடிய அவஸ்தை, இத்தனையும் கடந்து, மயக்கத்தையும் கடந்து ஒருவன் தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி இருக்கு இல்லையா? அதான் தன்னை உணர்கிற நேரம். அதான் சமயத்துக்கு வருதல். அதான் சமைதல். அதான் வயசுக்கு வரான். இதான் நம்ம தெளிவு ஏற்படுது. அதான் சமய தீட்சை. ஆனா இது உணர்றது இல்லை. ஆனா குருநாதர் உணர்த்தி கொடுக்கணும். குருநாதர் உணர்த்தி கொடுக்கணும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். யதார்த்த உலகத்தில் நிகழ்காலத்தை அறிந்து, கடந்த காலத்திலும் இல்லாமல், எதிர்காலத்திலும் மயக்கத்தில் இல்லாமல் இருக்கும் வாழும் போதே, வாழ்தலே வழிபாடுன்னு சொல்லுவாங்க. உயிரோடு இருக்கிறதே அவன் செயலாளன் உணர்ந்துட்டான் இல்லையா? இனி என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்ற பெரிய நிலைக்கு வரோம் இல்லையா? அதான் சமைதல். அதான் பக்குவப்பட்ட நிலை. சமைத்தல். பக்குவப்பட்ட காய்கறி. அதுக்கு முன்னாடி தாறுமாறா இருந்தது. அப்போ இந்த நிலைப்பேடு இருக்கு. அந்த திருவடி பேருக்கு வருவதற்கே இத்தனை தடை இருக்கு. ஆனா குருநாதர் வந்து பார்த்த உடனே இது 3 அகன்றுடும். இந்த உடம்பால வந்த கர்வம், ஜாதி கர்வம், ஆணவம் எல்லாம் போயிடும். அப்புறம் இந்த மனசால் தொழிலால் வந்த கர்வம். நாங்கெல்லாம் அதுல ஆதில இருந்து இதான் பண்ணிக்கிறோம். எங்க தொழில் அதுவும் போயிடும். சாமியோட பார்வை, குருநாதருடைய பார்வைப்பட்ட பிறகு. அப்ப எல்லா தொழிலும் நாங்க மேலான செய்யும் தொழிலே தெய்வம். பக்குவப்பட்டுச்சு. அடுத்து உயிருக்குள்ள மயக்கம் என்ன? இக்கரைக்கு அக்கறை பச்சை.
எதை பார்த்தும் ஆசைப்படுறது. அந்த மயக்கமும் போயிருச்சு. எண்ணில் இருக்கிறதா உன்னில் இருக்கிறது, உன்னில் இருக்கிறதா எண்ணில் இருக்கும் தெளிவு வந்துருச்சு. அப்ப அன்னிலிருந்து என்ன பண்றது? எல்லா உயிரும் சமமா பார்த்துச்சு. அதான் எவ்வுயிரும் தம்முயிர் போல். இந்த நிலைக்கு வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த உயிர் தனக்கு ஒரு தலைவன் இருக்கான். அதான் பதி ஞானம். அவ்வளவுதான் செய்தி. ரொம்ப சுலபம். அப்ப திருவடிய பதிய புருவ மத்தியில பார்த்து ஒருத்தன் புடிச்சிட்டான்னா, அவனுக்கு அட்டமா சித்தி இயல்பு. ரொம்ப இயல்பா குடுத்துடுறாரு சாமி. அததான் சொல்றாரு. எல்லா பேரும் எளியனவே. எல்லாம் தூரம் தூரம்ன்றான். எனக்கு ரொம்ப சுலபம்ன்றாரு திருமூலர். அப்ப யாருக்கு இந்த அட்டமா சித்தி ரொம்ப சுலபம்? ஒழுக்கத்துக்கு வந்து திருவடியே கதின்னு நிக்கிறான் பாத்தியா? அவனுக்கு இந்த அட்டமா சித்தியை குடுத்துடுறாரு. ஆனா நல்லா தெரிஞ்ச ஞானிகள் அதை விரும்ப மாட்டாங்க. நல்லா தெரிஞ்ச ஞானிகள் வந்து அட்டமா சித்தியை விரும்ப மாட்டாங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டெங்கள் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது நின் அடியின் கீழ் இருக்க என்றார். அவ்வளவுதான். நான் அங்கேயே இருக்கிறேன் சாமி. நீ எத்தனை பேரை கொடுத்தாலும் சரி. அந்த திருவடியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எந்த பேரும் எனக்கு வேணாம். திருவடி பேர் மட்டும் போதும். த ஃபைனல் எண்ட் அதுதான். அப்ப திருவடி எது? புருவ மத்தியம். அதுக்கு இவ்வளவு பிரயத்தனப்படணும். நான் சொன்ன 3 அவஸ்தை. உடம்பால் அவஸ்தை, மனசால அவஸ்தை, அப்புறம் உயிரால் அவஸ்தை. இத்தனை அவஸ்தையும் கடக்கணும். அப்ப சாமி கிட்ட விண்ணப்பம் அழுதால் உன்னை பெறலாமே. தேம்பி அழணும். சாமி இவ்வளவு இக்கட்டு இருக்கு சாமி. இத்தனை தடையை நான் மீறி வரணும். இன்னும் பேருக்கு பின்னாடி ஜாதி போடுற பழக்கமே என்ன விட்டு போல. இவ்வளவு திமிரு இருக்குது. இவ்வளவு ஆணவம் இருக்குது. இத்தனையும் கடந்து நான் உன் திருவடி நிழல்ல வந்து அடையணும்னா அப்பா 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 சொல்லி மாளாது. சொல்லி மாளாது. அப்போ சூரியனை கண்ட பனி விலகுதல் போல இந்த ஆணவம் கண்மம் மாயை நம்மளை விட்டு குருநாதர் பார்வைப்பட்ட உடனே மாறுது. அப்பதான் திருவடினா என்னன்னு அறிவு வருது. ஆனா அதுக்கு முன்னாடி இத்தனை வீம்பு இருக்குது, வீராப்பு இருக்கு. சும்மா விடாது இந்த ஆணவம். சும்மா விடாது. அது வேலையை செய்யும். அவ்வளவுதான். கலகம் பண்ணும். ஆணவத்தினுடைய சேஷ்டைகள்லாம் நிறைய கலகம் பண்ணும். அதையெல்லாம் கடக்கணும். 8 விதமான பேய் உள்ளதான் இருக்குது, வெளியே இல்ல. காம, குரோத, மோக, லோப, மதம், மாச்சரியம், டம்பம், அசூய் என்ற பேய் எங்க இருக்குது? உள்ளதான் இருக்குது. எது? இதெல்லாம் ஆணவத்தை பிடிச்ச பேய். நானு 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 நானுன்னு பிடிச்ச ஆடுற பேய். இந்த பேய் எல்லாம் குருநாதருடைய பார்வையில ஓடி போயிடும். பேயோட்டு மந்திரமும் சிவபெருமானது சிவாய நம தான். நாயோட்டு மந்திரமும் சிவாய நம. 5 எழுத்தை பிடிச்சி மேல வருவாங்க. அப்ப குருநாதருடைய பெரும் கருணைகளால் திருவடி நிச்சயம் கிடைக்கும். அந்த நிழல்ல தான் அட்டமா சித்தி எளிதா கிடைக்கும். அவங்களுக்கு தான் ரொம்ப சுலபம். மத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தூரம். அவன் ஓடி போய் பார்த்துக்க வேண்டியதுதான். இதுதான் செய்தி. இதுதான் செய்தி. இதுதான் சிதம்பர ரகசியம். திருமூலர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு இன்னைக்கு பரிசு? 100 முறை படிச்சிடுறேன். சிவபெருமானே திருச்சிற்றம்பலம். பரிசறிவானவர் பண்பன்னடியன துரிசர நாடியே துவெளி கண்டேன் அரியதெனக்கில்லை அட்டமா சித்தி பெரிதருள் செய்து பிறப்பறுத்தானே. தெளிவு வந்துச்சுன்னா பிறப்பு கிடையாது. திருவடியில நிலைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறப்பு கிடையாது. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுதான் திருமூலர் அழகா சொல்றாரு. அட்டமா சித்தி பெருசுன்னு நினைச்சவங்களுக்கு திருவடி வந்து அடைஞ்சவங்களுக்கு ரொம்ப சுலபம். ரொம்ப சுலபம். அதுதான் தெளிவா நமக்கு போதிச்சிருக்கிறாங்க. பொறுமையாக கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
இனி நாம் பெறப்போற பரிசு என்னன்னா திருவடி மட்டும்தான். இங்க சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு தெளிவு வந்துருச்சு. ஓரளவுக்கு வந்திருக்கு. திருவடினா என்ன? கழல்னா என்ன? திருவடி பேருன்னா என்ன? அப்படின்ற ஒரு உண்மை தெரியும். சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வந்துட்டாலே ஒரு உன்னதமான நிலையை சாமி கொடுப்பார்னு நம்பிக்கை அடியனுக்கு இருக்கு. அன்பர்கள் அதை நிறைய நிறைய உணர்ந்துட்டு தான் வரீங்க. சிவபெருமான் சிவசிவா வேண்டத்தக்கது அறிவோய். அந்த வேண்டும் பரிசு தான் இந்த திருவடி பேரு. அதனால இந்த இந்த இரண்டாவது பாடல், அதாவது திருமந்திரத்துல மூன்றாம் தந்திரத்துல 11வது பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான இந்த பாடல் நம்ம இன்னைக்கு சிந்திச்சோம். இதுல ஏதாவது அதான் உழைப்பு இருக்கணுங்க. உழைப்பு இல்லாம எதையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அறுவடைக்கு போகணும்னா முதல்ல விதைச்சிருக்கணும். முதல்ல நிலத்தை பண்படுத்தி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஏறு ஓட்டிருக்கணும், விதைப்பாடை போட்டிருக்கணும், மருந்து போட்டிருக்கணும். எல்லாம் உழைச்சா தான் கிடைக்கும். உழைக்காம எப்படி கிடைக்கும்? திருவடியே பார்க்காத ஒருத்தர் எப்படி அட்டமா சித்தி எதிர்பார்க்க முடியும்? மந்திரத்துல கிடைக்குமா? மந்திரத்துல மாங்காய் விழுமா? மந்திரத்துல மாங்காய் விழுந்துருமா? ஹாமஸ்திராய ஹும்பட் சொன்னா வந்துருமா? வராது. வராது. சாமி பார்த்தா தான் கிடைக்கும். உழைச்சா தான் கிடைக்கும். உழைக்காம எதுவும் கிடைக்காது. உழைக்காம எதுவும் கிடைக்காது. அப்போ திருவடி தான் நிலையானதுன்னு தெரிஞ்சு ஒரு 24 நிமிஷம் ஒதுக்க சொல்றேன். அதான் ஒரு நாழிகை. காலையில ஒரு நாழிகை, மாலையில ஒரு நாழிகை. அதுக்காகத்தான் 4:10ல 5:10க்கு தவம் வச்சிருக்கிறோம். ஆனா யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது. புரியவே மாட்டேங்குது. யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இவரு இந்த உண்மையை சொல்றாருன்ற இதுவே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எவ்வளவு தேடி இருப்பாரு வாழ்க்கையில, எத்தனை வருஷம் தவம் இதுக்கு செலவு பண்ணியிருப்பாரு அப்படின்ற ரொம்ப சுலபமா சில பேர் கடந்துடுறாங்க. ஆமா. கேட்கணும். இது என்னங்க ஐயா, அடுத்து நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். அதான் நல்ல ஒரு மாணவனுக்கு, சாதகனுக்கு, உண்மையிலே ஈஸ்வரன் நாடுறவனுக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். கேட்கணும். கேட்டாதான் தெளிவு பெற முடியும். பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்லத்துறும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் என்று எழுதப்பட்ட இந்த பாடலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற விதமாக சிகாரம் சைவநெறி பாடசாலையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியில் வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன், அக்னி நேத்திரத்திலே எம்பெருமானுடைய திருவடியாக இருக்கக்கூடிய அக்னி நேத்திரத்தில்
இளைப்பாற அன்போடு உங்களை அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாய வாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.